சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் உடலை ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள நுங்கு, இளநீர் போன்ற இயற்கை பானங்களை மக்கள் நாடி வருகின்றனர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கோடை காலத்தில் வெயில் ஒரு பிரச்சனை என்றால் அதனால் ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் இன்னொரு. வெளியில் தலை காட்டவே பயமாக இருக்கும் இந்த சமயத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வதுதான் மிகவும் அவசியம். இந்த வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போதிலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் சந்தை பகுதிகளில் இளநீர், நுங்கு, பதநீர் போன்ற இயற்கையான குளிர்ச்சி தரும் பானங்கள், உடல் சூட்டை தணிக்கும் பாரம்பரிய பானமான கம்புக்கூழ், தர்பூசணி, கிர்னி, கரும்புச்சாறு மற்றும் பலவிதமான பழச்சாறுகள் விற்கும் கடைகளில் வியாபாரம் களை கட்ட தொடங்கியுள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கவும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கவும் மக்கள் ஆர்வத்துடன் இவற்றை வாங்கி அருந்துகின்றனர். மக்கள் மத்தியில் இவற்றிற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. இதனால் சிறு குறு வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நவீன் ஜெரால்ட் மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் 20 வருடமாக கூழ்கடை நடத்தி வரும் முருகன் கூறுகையில், வெயில் இந்த வருஷம் ரொம்ப காந்தது, ரொம்ப தீயா இருக்கு, எரியுது. வியாபாரம் நல்லா போகுது. வருஷம் வெயில் கூட்டிகிட்டு தான் இருக்குது. வீட்லேயும் இருக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே வரவும் யோசிக்க தான் வேண்டியிருக்குது. இந்த மாதிரி கோடை காலத்தில் இளநீர், நொங்கு இதெல்லாம் சாப்பிட்டு தான் கொஞ்சம் உடம்ப கூலாக்கிட வேண்டியிருக்குது. குளிர்சாதன பெட்டிகளின் பயன்பாடு அதிகரிக்கும் இன்றைய கால சூழலில் இயற்கையான முறையில் நீரை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் பாரம்பரிய மண்பானைகளின் விற்பனையும் சூடு பிடித்துள்ளது. இதனால் மண்பானை தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். மேலும் வெப்பத்தின் கொடுமையை தாங்க முடியாத மக்கள் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அகத்தியர், மணிமுத்தார் அருவி மற்றும் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றில் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றனர். இந்த கடுமையான கோடை வெயில் காலத்தில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிக அவசியமாகும். அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே வெளியில் செல்வது நல்லது. நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதுடன் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும். உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசரமான ஒன்றாகும். மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிவதும் அவசர மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு வெளியில் செல்ல நேரிடும் போது குடை, தொப்பி மற்றும் குளிர்கண்ணாடி அணிவதும் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள சிறந்த வழியாகும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.